நாம் தேடி போகிற ஒரு வீடு வந்து தெருக்குள்ளே தான் வீடு இருக்கும். ஆனால் நம்ம தேடி போன வீடு இல்லைன்னா அது திரும்பி தான் வந்து அவர் புதிய பாதையை அமைச்சாருன்னு தான் நான் சொல்கிறேன். சாகாமல் இருக்கணும்னு எல்லாத்துக்கும் அந்த ஞானிகளுக்கும் இருக்க தான் செஞ்சுருக்கோம். ஆனால் அவர்கள் யாரும் சாகா நிலையை பெறவில்லை, நித்திய வாழ்வை பெற்றார்கள். திருமூலர் ஐயா வந்து 5000 வருஷம் வாழ்ந்ததா சொல்லுவாங்க. சில சித்தர்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க நீடித்த வாழ்வை பெற்றார்களே தவிர நித்திய வாழ்வை பெறவில்லை என்பது வரலாறு. நீங்கள் நினைக்கலாம் வள்ளலார் ஒளி வடிவம், எத்தனை பேர் ஒளி வடிவமாக ஐம்பூதங்களில் கலந்தார்கள் என்பது வேறு, வள்ளலார் பெற்ற தேகம் என்பது வேறு. அப்போ நேர்லையாக பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா என் பதில் இல்லை. மரணம் தவிர்ப்பது எப்படின்னு சமய மதத்தில் இல்லை, அதனால் நான் கைவிட்டு விட்டேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ரீசன். கைவிட்டவருக்கு மரணத்தை எப்படி வெல்ல முடியுங்கிறது தெரியல. ஓன்னு அழுகுறாங்க. இது இந்த பாதை முட்டுப்பாதையாகி விட்டது, இது நம்மளுக்கு மரணத்தை தவிர்க்கக்கூடிய எதுவும் சொல்லவில்லை என்று சொன்ன பிறகு அவர் புதிய பாதைக்கு அவருக்கு புலப்படவில்லை.